Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பின் காஷ்மீர் சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1 என 3 கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தலை காஷ்மீர் மக்களுடன் உள்ளூர் கட்சிகளும் மிக ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கின்றனர். அதற்கு காரணமும் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் கடைசியாக 2014 தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 25 தொகுதிகளை வென்ற பாஜகவும் 28 தொகுதிகளை வென்ற பிடிபி கட்சியின் மெஹபூபா முப்தியும் தேர்தலுக்கு பின் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்தார்கள். அந்த தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி 15 தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளும் வென்றன. ஆனால் பாஜகவுக்கும் பிடிபிக்கும் இடையே இணக்கம் சரிவர அமையாத நிலையில் மெஹபூபாவுக்கு வழங்கி வந்த ஆதரவை பாஜக திரும்ப பெற்றது. 2018 ஜூனில் மெஹபூபா அரசு கவிழ்ந்தது. கத்துவா வன்கொடுமை வழக்கில் பாஜகவின் செயல்பாட்டால் கட்சி பெயர் சீர்கட்டதால் இந்த முறிவால் மெஹபூபாவும் நிம்மதியாகவே உணர்ந்தார். 2019 மக்களவை தேர்தலில் ஜெயித்து வந்த பாஜக ஆட்சிக்கு வந்த முதல் பாராளுமன்ற கூட்டத்திலேயே காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து, மாநில தகுதி போன்றவற்றை பறித்து அதனை யூனியன் பிரதேசமாக மாற்றியது. காஷ்மீர் முழுவதும் முன்பை விட அதிகமாக இராணுவம் குவிக்கப்பட்டு காஷ்மீர் தலைவர்கள், பிரபலங்கள், பத்திரிகையாளர்கள் என பலரும் ஓராண்டுக்கு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர். இன்டர்நெட் முடக்கப்பட்டது. தேர்தலுக்கு பதில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. ஒருவேளை தேர்தல் நடத்தினால் தனக்கு சாதகமாக இருக்கும்படி முஸ்லிம்கள் பெரும்பான்மையுள்ள தொகுதிகளை மறுசீரமைப்பு என்ற பெயரில் மாற்றி அமைத்தது. தவிரவும் 83 தொகுதிகள் 90 தொகுதிகளாக உயர்த்தப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை நிலவுவதாக பாஜக கூறிக்கொண்டாலும் எல்லையோர தீவிர தாக்குதலோ அதில் இறக்கும் இந்திய வீரர்களின் எண்ணிக்கையோ குறைவதாக இல்லை. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் 2024 டிசம்பருக்குள் காஷ்மீரில் தேர்தலை நடத்தியாக வேண்டும் என உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். அதன்படியே தற்சமயம் தேர்தல் அறிவிப்பு வெளிவந்துள்ளது. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து திரும்ப பெறப்பட்ட பின் நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளன. 1987க்கு பின் இப்போதுதான் தேர்தலுக்கு முன்பே இரு கட்சிகளும் கூட்டணி அமைக்கின்றன. ராகுல் காந்தி காஷ்மீருக்கு வருகை தந்து தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபாரூக் அப்துல்லாவுடன் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளார். மீண்டும் மாநில அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்து போன்றவை இக்கட்சிகளின் முக்கிய தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அதே சமயம் மக்கள் ஜனநாயக கட்சி எனப்படும் பிடிபி கட்சியும் காங்கிரசுடன் தேர்தல் கூட்டணிக்கு தயார் என்று தங்கள் மனநிலையை தெரிவித்துள்ளது. ஆனால் காங்கிரசுக்கும் தேசிய மாநாட்டு கட்சிக்கும் எத்தனை தொகுதி, எந்த தொகுதி என்பதில் நெருக்கடி நிலவுவதால் 3 கட்சி கூட்டணி அமையும் என்பதில் நிச்சயம் இல்லை. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி 41.7% வாக்கை பெற்றது. பாஜக 17% வாக்கும் பிடிபி கட்சி 8% வாக்கும் பெற்றன. இப்போது காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டாக தேர்தலை சந்திக்கும் எனில் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவுதான். 87 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் இந்த தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடப் போகிறதா, இல்லை கூட்டணி அமைத்து களம் காணப் போகிறதா? பாஜகவுடன் எந்த கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வரப்போகிறது? சிறப்பு அந்தஸ்து நீக்கமும் மாநில அந்தஸ்து நீக்கமும் தேர்தலில் பாஜகவுக்கு பாதகமாக அமையுமா என்பதெல்லாம் முக்கிய கேள்விகள். தொகுதி மறுவரையறையும் சமீபத்தில் காஷ்மீர் முழுவதும் உயர் போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதும் பாஜகவுக்கு ஓரளவு துணை செய்யலாம். சிறப்பு அந்தஸ்து நீக்கத்தை பாஜக தனது முக்கிய தேர்தல் முழக்கமாக முன்வைக்குமா என்பது தற்போதைக்கு தெளிவாகவில்லை. காங்கிரசிலிருந்து வெளியேறி தனிக்கட்சி தொடங்கிய குலாம் நபி ஆசாத் சமீபத்தில் தனது ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் இணையப்போவதாக செய்தி பரவியது. அதனை கட்சியின் செய்தி தொடர்பாளர் சல்மான் நிஜாமி மறுத்துள்ளார். இதனால் தனியாக போட்டியிட்டு காங்கிரசின் வாக்குகளை பிரிப்பாரா அல்லது நேரடியாகவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆதரவளிப்பாரா என்பது குறித்து களத்தில் இன்னும் எந்த தெளிவும் ஏற்படவில்லை. அடுத்த வாரம் முதல் காஷ்மீர் குளிரையும் தாண்டி
கள நிலவரம் சூடுபிடிக்க தொடங்கும். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.